பள்ளினா என்னது அப்படின்னா மலையாள மொழியில் வந்து இறைவன் சம்பந்தமான விஷயங்களை உயர்த்தி நம்ம திருன்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுவோம் இல்லையா? அது போதில் இப்போ நம்ம நார்மலாக நம்ம வந்து ஒரு அரசனோ இறைவனோ அவர் சொல்லும்போது ஒரு உயர்வோடு சொல்கிறோம். அப்போது நம்ம நார்மலாக ஒரு அறையில் இருப்போம், ராத்திரி அந்த அறையில் போய் உறங்க போவோம். நம்ம தூங்குறதுக்கு வந்து அந்த அறை, இறைவன் உறங்குவது பள்ளி அறை. நம்ம சாதாரணமாக வேட்டையாட ஒரு அரசன் போவான், இறைவன் பண்ணுவது பள்ளி வேட்டை. அப்போ அந்த பள்ளிங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய, அப்போ இறைவனுக்காக கட்டக்கூடிய அந்த கட்டுக்கு பள்ளிக்கட்டு. இருமுடின்னு எதுக்காக சொல்லுவோம் அப்படின்னா, பகவான் பூமியில் அவதாரம் பண்ணின போது அவர் வனத்துக்கு போகிறார் புலிப்பால் தேடி. அப்போது காடு ஒன்றும் உணவு கிடைக்காது. அப்போ தனக்கான உணவு என்ன வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் தேங்காயும் அவர் ஒரு பொதியாக கட்டி கொண்டு போனார் அப்படின்னு புராணம். அப்போ அவர் எப்படி போனாரோ அதே காட்டுக்கு நம்மளும் போகிறோம். அப்போ அந்த இறைவன் கொண்டு போன அதே முறையில் நம்ம அதை எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த ஒரு நினைவில் பகவான் கொண்டு போனவரை நம்மளும் இரண்டு பொதியாக இருமுடியாக கட்டுறோம். அதில் வந்து முன்முடி உனக்காக பின்முடி எனக்காகன்னு சொல்கிறது போல் முன்னாடி இருக்கக்கூடிய முடியில்